தமிழ் பேசும் அனைத்து சைக்கிள் பேர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் தான் உங்கள் நிக்லேஷ் ராஜா த சைக்கிளிஸ்ட். நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய சைக்கிள் ஓட்டியிருப்போம், ஸ்கூலுக்கு போயிருப்போம், காலேஜுக்கு போயிருப்போம். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பெருசாக இன்ட்ரடியூஸ் ஆகலை. அப்போ டெக்னாலஜின்றது பெருசாக இல்லை. ஸோ பேசிக் சைக்கிள் தான் ஓட்டியிருப்போம். இப்போ நம்ம வந்து ஃபிட்னஸ்க்காகவும் லெஜர் ஆக்டிவிட்டிக்காகவும் வாங்கின சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய கியர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கி ஓட்டும் போது வந்து என்னடா அது இவ்வளோ கியர்ஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கியரை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நான் நினச்சேன். எந்தெந்த இடத்துல மாற்றணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாற்றணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அண்ட் இந்த ஷிஃப்டருக்கு யூஸ் பண்ணி இதை மாற்றுங்க, இந்த மாதிரி கியரை மாற்றுங்க, இப்படி தான் மாற்றணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் நான் கொடுக்கப்படல. பட் கியரை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பல சைக்கிளிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது தவிர பக்கத்தில் பெல் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த காரும் பைக்கும் பார்த்துட்டு நிறைய கியர் இருந்தால் வந்து ஸ்பீடாக போகலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே இருந்திருக்கும். அதே தான் வந்து சைக்கிளுக்கும் அப்ளை ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சைக்கிளில் இருக்க கியர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்காக இல்லை, கேடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கேடன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா RPM, ரொட்டேஷன்ஸ் per minute. இந்த ரொட்டேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் பெடல் பண்ணும்போது ஒரு ரொட்டேஷன் பண்ணுறீங்க இல்லையா, இதை வந்து 1 மினிட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றது தான் கேடன்ஸ். ஸோ நான் இந்த கேடன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கேடன்ஸ் ஹையாக வச்சு ஓட்டும்போது என்ன ஆகும்னா நீங்கள் பெடல் பண்ணுற ஸ்பீட் ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால நீங்கள் எனர்ஜி லாஸ் நிறைய பண்ணுவீங்க. இதை நீங்கள் ரொம்ப லோவாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ரெஷர் போட்டு ஓட்டுவீங்க. ரொம்ப ஸ்லோவாக ஓட்டும்போது ரொம்ப ப்ரெஷரும் போட்டு ஓட்டுவீங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் போட்டு ஓட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மசில்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் லாங் டேர்மில். அண்ட் நீங்கள் லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ரெண்டு கேஸுமே இல்லாமல் கரெக்டாக ஒரு கேடன்ஸ் வச்சு ஓட்டணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 to 90 கேடன்ஸ். ஸோ எல்லாருமே வந்து இந்த 75 to 90 தான் ஓட்டுவாங்களே கேட்டால் சில பேர் கொஞ்சம் லோவாக வச்சு ஓட்டுவாங்க, சில பேர் கொஞ்சம் ஹையாக வச்சு ஓட்டுவாங்க. அது எப்படின்னா அவங்க ரைட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஓகே எனக்கு கொஞ்சம் ஹையாக இருந்தால் பெட்டராக இருக்குது, அவர் எனக்கு கொஞ்சம் லோவாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணி தான் வந்து அவங்க அப்படி ஓட்டுறாங்களே தவிர நீங்கள் அதை ரெகுலராக ரைட் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது வந்து இந்த 75 to 90 வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சு தான் நீங்கள் ஓட்டணும். ஸோ இந்த 75 to 90 நான் எப்படி மெஷர் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று மேனுவல் மெத்தட், இன்னொன்று வந்து சைக்கிள் கம்ப்யூட்டரை வச்சு நீ மெஷர் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சைக்கிள் கம்ப்யூட்டரை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த சைக்கிள் கம்ப்யூட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்கள் ஸ்பீடை சொல்லும். ஸோ ஆல்சோ அது வந்து கேடன்ஸ் சென்சார் இருந்தால் கேடன்ஸ் சொல்லும், எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க சொல்லும். ஸோ இந்த மாதிரி பல மெட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதில் ஒன்று தான் வந்து கேடன்ஸ் அப்படின்றது காட்டும். அந்த சைக்கிள் கம்ப்யூட்டர் கேடன்ஸ் சென்சாரோட இருந்ததுன்னா மட்டுமே. ஸோ அந்த கேடன்ஸ் சென்சார் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் இந்த ரைடில் வந்து இந்த கேடன்ஸை ஓட்டிருக்கீங்க, ஸோ இந்த மொமெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த கேடன்ஸை ஓட்டுறீங்க அப்படின்றதெல்லாம் காட்டும். ஸோ இது வந்து ஒன் மெத்தட் ஆஃப் மெஷரிங் த கேடன்ஸ். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் மெத்தட். நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற வாட்சில் வந்து ஸ்டாப் வாட்ச் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாப் வாட்ச் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பெடல் பண்ணும்போது ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது 1 மினிட் உங்கள் ஸ்டாப் வாட்ச் காட்டும்போது எவ்வளோ நம்பர் நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் இப்போ ஓட்டிக்கிற கேடன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கேடன்ஸை மெஷர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஆஸ் யூ ஸ்டார்ட் ரைடிங் ரெகுலர்லி உங்களுக்கு வந்து எனக்கு இந்த கேடன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கேடன்ஸில் ஓட்டலாம். ஸோ இந்த கேடன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மட்டும்தான் வந்து நம்ம சைக்கிளில் இருக்கிற கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கியர்ஸை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர் சைக்கிள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 21 கியர் இருக்கும். ஸோ அந்த 21 கியர் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த 21 கியரில் நிறைய ஓவர்லேப்ஸ் இருக்கும். நிறைய கியர் காம்பினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய கியர் காம்பினேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த யூஸ் பண்ண வேண்டிய கியர் காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம சொல்கிறேன். அந்த காம்பினேஷன் என்னன்னு சொல்கிறதுக்கு நம்ம முதல்ல நம்பர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற 3 கேசட் ரிங்கையும் 1 2 3 சின்னதுலேருந்து 1 2 3 நம்பர் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பெருசுலேருந்து சின்னதுக்கு வந்து 1 to 7 நம்ம வந்து நம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பெஸ்ட் காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற 1ம் பின்னாடி இருக்கிற 1 2 3, ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2ம் பின்னாடி இருக்கிற 3 4 5 6 அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 3யும் பின்னாடி இருக்கிற 5 6 7. ஸோ இதெல்லாம் தான் வந்து பெஸ்ட் காம்பினேஷன்ஸ். இது நீங்கள் ரைட் பண்ண வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் குட் காம்பினேஷன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பேட் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேட் காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் செயினிங் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இங்கே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த கிராஸ் செயினிங் அப்படின்றது என்ன அப்படின்னா 1 and 7 யூஸ் பண்ணாலோ இல்லை 3யும் 1 யூஸ் பண்ணாலோ உங்கள் செயின் வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். செயின் வந்து ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படின்னா உங்கள் செயினோட லைஃப் குறையும், உங்கள் கேசட் வந்து தேய ஆரம்பிக்கும். ஸோ கேசட்டோட லைஃப் வந்து குறையும். ஸோ செயின் அண்ட் கேசட்டோட பெட்டர் லைஃபுக்காக தான் வந்து கிராஸ் செயினிங் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொன்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் காம்பினேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே கிராஸ் செயினிங்கை வந்து அவாய்ட் பண்ணலாம்.
ஸோ அதை தவிர நான் சில டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சிட்டியில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிராஃபிக் வருது, இங்கே ஒரு டிராஃபிக் ஜாமில் நிற்க போகிறீங்க, ஒரு சிக்னலில் நிற்க போகிறீங்க அப்படின்னா, அதை முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து கியர் குறைச்சி வச்சுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஹை கியரில் இருக்கீங்க அப்படின்னா, அதே ஹை கியரில் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. உங்களோட ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால் முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணி நீங்கள் கியரை குறைச்சி வச்சுட்டு அதுக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கம்ஃபர்டபுள் கியர் என்னவோ அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பை விச் ஐ மீன், ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது நீங்கள் கியர் மாற்றக்கூடாது. லைக் நம்ம காரில் இருக்கிற மாதிரியோ பைக்கில் இருக்கிற மாதிரியோ நம்ம அழகாக போய் சிக்னல் நின்றுட்டு போய் சரி 5th கியர்லேருந்து ஜாலியாக 5 to 4 3 to 1 அழகாக வந்துடும். அதே வந்து சைக்கிளில் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது நெவர் சேஞ்ச் யூர் கியர்ஸ். நீங்கள் ஆரம்பிக்கும் போது அப்புறம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆல்சோ வீட்டில் சும்மா நிற்கும் போது வந்து கியரை மாற்றி வைக்காதீங்க. அகைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து கியர் வந்து ஜம்ப் ஆகும் அண்ட் தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் யூ டு ஃபால் டவுன் பிகாஸ் ஆஃப் தட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா உங்கள் கால் தடுக்கி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கிராஸ் செயினிங் அவாய்ட் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்வேஸ் அவாய்ட் கிராஸ் செயினிங். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நெவர் யூஸ் போத் த ஷிஃப்டர்ஸ். 2 ஷிஃப்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. 2 ஷிஃப்டர் அப்படின்றது என்னென்னா, ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஷிஃப்டர் இருக்கும், பேக்கு ஷிஃப்டர் இருக்கும். ஸோ அந்த 2 ஷிஃப்டரும் ஒரே டைமில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் வந்து கட்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நெவர் யூஸ் போத் த ஷிஃப்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் மைண்டில் வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஆஸ் யூ ரைட் ரெகுலர்லி உங்களுக்கு வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன் எதாக இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. என்ன சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், சோஷியல் மீடியாவுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏதாவது அப்டேட்னாலும் உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது query இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பல சைக்கிளிங் வீடியோஸ்க்காக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிக்லேஷ் ராஜா த சைக்கிளிஸ்ட். நன்றி.